சம்பந்தப்பட்ட வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கூட இருக்கிறவரே டிஜிபி கிட்ட வந்து தப்பு வந்து பாதுகாப்பு கேட்டிருக்காரு. எனக்கு வந்து இந்த மாதிரி வீடியோ வெளியிட்டு அச்சுறுத்தல் அதுக்கு ஒரு காவலர் வந்து ஏனகிரி ரவுடிஸாக வந்து தொடர்ந்து பேசுறாரு. அது என்னோட வீட்டு பாதுகாப்பு வந்து அச்சுறுத்தலாக தொடர்ந்து இந்த சம்பவத்தை வந்து அஜித் கூட இருந்தவரா? ஆமாம், வீடியோ வெளியிட்டோம். கோயில் பணியாளர் முக்கிய சாட்சியாக கோயில் பணியாளர் அவரை வழக்கில் சேர்க்கலையா ஒன்று? ஆமாம், அது வந்து கைது செய்யப்பட்ட தனிப்படை காவலர் ராஜா தனக்கு மிரட்டல் விடுத்துவதாகவும் உயிருக்கு அச்சுறுத்தல்வதாகவும் கூறி பாதுகாப்பு கேட்டு நீதிமன்றம் மூலமாக டிஜிபிக்கு எடுத்து கொடுத்திருக்காரு. திருப்பவனம் அஜித்குமார் கொலை செய்யப்பட்டவர்களுக்கு முக்கிய சாட்சியான கோயில் பணியாளர் சதீஸ்வரன் பாதுகாப்பு பணியாளர் பண்ணியிருக்காங்க. அஜித்குமார் படுகொலை வழக்கு மிகவும் உணர்ச்சிபூர்வமான ஒரு வழக்காக, தேசிய அளவில் கவனத்தை ஈர்க்கிற ஒரு வழக்காக மாறி இருக்கிறது. அந்த வழக்கில் தொடர்புடையவர்கள், அதாவது சாட்சியங்களாக இருக்கக்கூடியவர்கள் அஞ்சும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. நான் சென்றிருந்த போது கூட என்னிடத்தில் இந்த தகவலை பகிர்ந்து கொண்டார்கள். நீங்கள் குறிப்பிட்ட அந்த நபர்களை நான் சந்திக்கவில்லை, காணவில்லை. ஆனால் அங்கிருந்தவர்கள் அஜித்குமார் குடும்பத்திற்கே அச்சுறுத்தல் இருக்கிறது, பாதுகாப்பு வேண்டும் என்று சொன்னார்கள். எனவே தமிழ்நாடு அரசு, குறிப்பாக காவல்துறை, அஜித்குமார் குடும்பத்திற்கும் அந்த வழக்கின் சாட்சிகளுக்கும் உடனடியாக பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு ஆயுதம் தாங்கிய போலீசார் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.